வணக்கம். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி நேரில் பார்வையிட்டார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் இலந்தைக்குளம் ஊராட்சி மற்றும் கள்ளத்தூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம்கள் நடைபெறுவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி நேற்று நேரில் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறை சேவைகள் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் போன்ற மாதம் 15ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் போன்ற மாதம் 15ஆம் தேதி முதல் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நடந்து முடிந்த 36 முகாம்களில் பட்டியலிடப்பட்ட சேவைகள் லிஸ்ட் சர்வீஸ் தொடர்பாக 12,473 மனுக்கள், பிற சேவைகள் தொடர்பாக 15,310 மனுக்கள் ஆக கூடுதல் 27,783 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்தமாக 11,311 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் 2ஆம் கட்டமாக இன்றைய தினம் முதல் வரை 36 முகாம்கள் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி திருமானூர் ஊராட்சி ஒன்றியம், இலந்தைக்குளம் ஊராட்சி மற்றும் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றியம், கள்ளத்தூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடைபெற்றது. அந்த வகையில் திருமானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இலந்தைக்குளம், குளமாணிக்கம், செம்பியகுடி ஆகிய ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து இலந்தைக்குளம் ஜெயசித்ரா திருமண மண்டபம் மற்றும் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய கள்ளத்தூர் தண்டலை ஆகிய ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டார். மேலும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் உடனடியாக கணினியில் பதிவேற்றம் செய்யப்படுதல், அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் வழங்கப்படும் சேவைகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகள், முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ சேவைகள் அளிக்கப்படுவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி பார்வையிட்டார். மேலும் இம்முகாமில் மனு அளித்த 6 பயனாளிகளுக்கு தகுதியின் அடிப்படையில் உடனடியாக வகுப்புச் சான்றிதழ், பட்டா மாற்றத்திற்கான ஆணைகளையும் வழங்கினார். இன்று நடைபெற்ற முகாமில் மொத்தம் 1,828 மனுக்கள் பெறப்பட்டது. மேற்படி மனுக்கள் மீது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இன்று ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட காட்டத்தூர், கொளத்தூர், தேவனூர், மேலூர் ஆகிய கிராமங்களை ஒருங்கிணைத்து காட்டத்தூர் சுவாதி திருமண மண்டபத்திலும், ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சூசேப்பர்பட்டினம் ஆர்சி தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாம்கள் குறித்த விவரங்களை பொதுமக்களுக்கு முறையாக தெரிவிப்பதற்காக தன்னார்வலர்கள் 11ஆம் தேதி அன்று முதல் வீடு வீடாக சென்று விண்ணப்பம் மற்றும் தகவல் கையேடு வழங்கி முகாம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எனவே மேற்கண்ட பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இம்முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி மல்லிகா, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் முனைவர் சிவராமன், மாவட்ட நிலை அலுவலர், இதர அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி.